எவ்வளவோ துன்பங்கள் இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் நமக்கு பலனை கொடுக்கின்ற அந்த குட் நியூஸ், அந்த சுவிசேஷம் என்கின்ற இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அவர்கள் சிக்கலில் இருந்து அவர்களை விடுவிக்க எனக்கு தைரியம் கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, எபேசியர் 6வது அதிகாரம் 20வது வசனத்திலே, நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. எதற்கு எனக்காக ஜெபம் பண்ண வேண்டும்னா, நான் தைரியமா என் வாயை திறந்து சுவிசேஷத்தை, அதோட வல்லமையை நான் சொல்ல வேண்டும். சுவிசேஷத்தின் வல்லமைனா என்னங்க அப்படின்னு யோசித்து பார்ப்போமே. ஆனால் காஸ்பல், அதாவது நமக்கு கிடைச்ச குட் நியூஸ், ஆண்டவர் நமக்கு இரட்சகராக வந்தார், என்னை ரட்சித்து கொண்டார், என் பாவங்களை கழுவி விட்டார், நான் இன்றைக்கு ஒரு புது மனிதனாக இருக்கின்றேன், இனி கவலை இல்லை, பழையன எல்லாம் ஒழிந்து போயின. இது எல்லாம் தான் நாம் அனுபவிச்சோம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எங்கேயோ சிக்கி சுழண்டு கொண்டு இருந்த காலங்கள் போய், எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவோ துன்பங்கள் இருந்தாலும், கவலைகள் இருந்தாலும் நமக்கு பலனை கொடுக்கின்ற அந்த குட் நியூஸ், அந்த சுவிசேஷம் என்கின்ற இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அவர்கள் சிக்கலில் இருந்து அவர்களை விடுவிக்க எனக்கு தைரியம் கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு இடத்துல ஒரு குடும்பம் இருந்தது. அம்மா, அப்பா, அதில் 2 பசங்க இருந்தாங்க. அப்பா என்ன பண்ணுவார்னா, போய் மாதத்துக்கு 2 வாட்டி முடி வெட்ட போவாராம். அப்போ அந்த வீட்டு அம்மா சொல்லுவாங்களாம், ஏங்க உங்களுக்கு இருக்கிறதே கொஞ்சம் முடி, எதுக்கு போய் 2 வாட்டி நீங்கள் போய் முடி வெட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லி செலவை தான் ஏற்றுறீங்கன்னு சொல்லி அவங்க புலம்புவாங்களாம். அப்போது அவர் சொல்லுவாராம், அந்த இடத்துக்கு போகிறதுக்கு காரணம், ஒரே இடத்துக்கு நான் போகிறதில்ல, 2 இடத்துக்கு போவேன். அந்த இடத்துல டீ கடை பெஞ்ச் மாதிரி உட்காந்து எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க பாருங்க, பல காரியங்களை குறித்து பேசுவாங்க. நான் என்னால் முடிந்த வரைக்கும் கடவுள் எனக்கு செய்த நன்மைகளை எடுத்து சொல்லி அவங்களிடத்திலே அவங்க மனதை ஆற்றி விடுவேன் என்று சொல்லி, நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறது, நாம் மதம் மாற்றுகிற ஒரு கூட்டம் அல்ல, மனதை தொடுகின்ற ஒரு கூட்டமாக இருக்கின்றோம். மதம் என்பது மனிதன் உருவாக்கினது, மனம் என்பது கடவுள் உருவாக்கினது. இந்த மனதை சரி செய்ய கர்த்தரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம், தைரியமாய் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை மற்றொரு சொல்லி ஆறுதல் செய்வோம். இந்த ஒரு சிந்தையோடு கூட தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க தைரியம் கொண்டிருக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்தும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.